என்னென்ன தலைப்புகளை இது வரைக்கும் புக்கு எழுதியிருக்கிறீங்க? எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கிறீங்க? நல்ல கேள்வி இது. புத்தகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு டிசிப்ளினை வச்சோ ஒரே ஒரு ஏரியாவை வச்சோ நான் எழுதுறதில்லை. ஏன்னா என்னுடைய படிப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேஜர் வந்து கல்லூரியில் படிக்கும்போது பொருளாதாரம் வருது, எக்கனாமிக்ஸு. அதே நேரத்தில் ஆன்சிலரிஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்துக்கும் சரித்திரத்துக்கும் மீதி அரசியலுக்கும் எந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆகையால் அப்புறம் வந்து நான் ஃபிலாசபி தத்துவத்தை படித்தேன், அப்புறம் இறையியல் படித்தேன், மீதி பல விதமான டிசிப்ளினில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன். ஆகையால் நான் எழுதக்கூடிய புத்தகங்கள்லாம் ஓரளவுக்கு எல்லா விதமான சப்ஜெக்டுகளும் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டு தான் இருக்குமே தவிர தனியாக நான் எழுதுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டு எப்படி அது இப்போ நீங்கள் அரசியல்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல்னு எடுக்கும்போது பொருளாதாரமும் சரித்திரமும் ஒன்றா வரணும். அதே மாதிரி அரசியலோ இல்லைக்காட்டி நீங்கள் தத்துவத்தையோ மீதி ரிலிஜன் போன்ற சப்ஜெக்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒன்றுக்கொன்று உடன்பட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி கோர்வையாக கோர்த்து எப்படி அதை வந்து ஒரு அலசி ஒரு ஆய்வு நடத்தி நீங்கள் கொண்டு வரீங்க, அதுதான் முக்கியம். ஆகையால் கண்டிப்பாக வந்து நான் இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 32 புத்தகத்தை எழுதியிருப்பேன். எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டிருக்குது. ஆகையால் புத்தகங்கள் வந்து தத்துவம், அரசியல், பொருளாதாரம், மீதி பலவிதமான இது, அதே மாதிரி ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், மெஜாரிட்டேரியனிசம், மீதி அதனால் மதத்தையும் கொஞ்சம் அதிகமாக நான் அதில் சேர்த்துக்கிறது உண்டு. ஆகையால் இதன் அடிப்படையில் தான் நிறைய என்னுடைய புத்தகங்கள்லாம் அடிப்படையாக இருக்குது. அதான் நீங்கள் எழுதின புத்தகத்திலே உங்களை பாதித்த புத்தகம், ஒரு மனநிறைவான இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் எனக்கு அப்படின்ற மாதிரி எந்த புக்கை சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நீங்கள் இது நல்ல கேள்வி. ஒன்றுக்கு ஒன்று எந்த விதத்துலேயும் குறைஞ்சதில்லை. ஆகையால் நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னோம்னா அந்த அடிப்படையில் நான் எழுதும்போது அந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக ஒரு அந்த காலகட்டத்தில் அது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சராக இருந்திருக்கும், ஆர் ஒரு கண்டெஸ்டிங் இஷ்யூவாக இருந்திருக்கலாம். ஆகையால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அரசியலும் பொருளாதாரம் எப்படி வந்து அது மாறிக்கொண்டு இருக்கிறது, எப்படி ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய எதிர்முனைகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, இதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆகையால் அப்படி பார்த்திங்கன்னா எல்லா புத்தகமே முக்கியமாக தான் நான் கருதுகிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது குறிப்பாக இந்த புத்தகம் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கும். ஒரு புதிய விதமான அணுகளையும் அப்ரோச்சையும் புது விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே இதை வந்து ஹிஸ்ட்ரி ரிக்கர்ஸ். ஏன்னா சரித்திரம் வந்து அப்படியே ஒன்றுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அண்டு அதை சில விஷயத்தில் வந்து சரித்திரம் முன்னால் நடந்த சரித்திரத்தை மாதிரியும் இருக்கலாம், சிலது அந்த சரித்திரத்துக்கு மேலேயும் போயிருக்கலாம். ஆகையால் நம்ம வந்து ஒரு சரித்திரத்துக்குள்ளே ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு மீதி பலவிதமான செயல்பாடுகள் எல்லாம் அது எப்படியோ வந்து ஒரு சரித்திரமாக மாறுதுன்றதை வந்து குறிப்பாக இந்த புத்தகம் சொல்லுது. அதே நேரத்தில் அந்த சரித்திரத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய சரித்திரம் பார்த்திங்கன்னா உலகப்போர், 2வது உலகப்போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாசிசம், அதை வந்து 2ஆம் உலகப்போருக்கு முக்கியமான காரணம் வந்து நாசிசம் போன்ற கொள்கை கோட்பாடு. நாசிசத்தை பேசும்பொழுது ஹிட்லர் வந்து என்ன யோசித்தார்னா அந்த நேரத்தில் எதை வச்சு அவருடைய கொள்கையை கொண்டு வந்தார்னா நாசிசம் நாசிக கொள்கையை கொண்டு வந்தார்னா எல்லா ஜெர்மனிய மக்களும்
ஒரு சுப்பீரியர் ரேஸ், பெரிய ஒரு இதிலிருந்து வந்திருக்கிற ஒரு ரேஸிலிருந்து, ஆகையால் மீதி பேரெல்லாம் வெரி இன்ஃபீரியர்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியல் தியரியை கொண்டு வந்து அதில் வந்து அவருடைய கொள்கையை வந்து கொண்டு வந்தார். அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆரியன் தான் முக்கியமான ஆள், முதலாவது மிக சிறந்த ஒரு ரேஸ் என்று சொல்லி அதை ஜெர்மானியர்கள், அதில் வந்து ஜெர்மானியர்கள் தான் முக்கியமான ரேஸ் சொல்லி மீதி பேர் வந்து அழிக்க ஆரம்பித்தார் ஜெர்மனியில். அப்புறம் ஸ்லோவாக வந்து மீதி இடத்துல போனாங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது நாசிசம், அப்புறம் வந்து இப்போ நடக்கக்கூடிய ஜைனிசம் என்ற கோட்பாடு, இஸ்ரேல் செலக்ட் ஜூவோட ஜூயிஷ் ஜைனிசம் வந்து இது ஒரு பெரிய கொள்கையாக மாறிக்கொண்டு, அரசியல் கொள்கையாக மாறிக்கொண்டு இருக்குது. நெத்தனியாக போன்ற தலைவர்களெல்லாம் இந்த கொள்கை அடிப்படையில் தான் மீதி பேரை வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகையால் அங்கே அவங்களுக்கு பிடிக்காத, அந்த கொள்கைக்கு பிடிக்காத இது மக்கள் யாருன்னா அரப்ஸ், முஸ்லீம் மக்கள், இவங்களை வந்து தாக்கி அடிச்சிட்ருக்கிறாங்க, சாவடிக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் பார்க்கும்போது நாசிசத்துக்கும் ஜைனிசத்துக்கும் மிக ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டதாக இருக்குது. இந்த ரெண்டு விதமான கோட்பாடுகளும் தனியாக நம்ம பார்க்க முடியாது. இது ரெண்டும் ஒரு கோர்வையாக தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஹிட்லர் வந்து எப்படி வந்து யூத மக்களை கொன்றாங்களோ அந்த ரேஸை வந்து நம்ம அழிக்கணும், அப்போ தான் முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேலோங்கி போக முடியும்னு சொல்லிட்டு அழித்தாங்க. அப்புறம் வந்து இவங்க எத்தனையோ 6 மில்லியன் மேலே அழிஞ்சு போன ஜூஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இது பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அரப் ரேஸையும் மிடில் ஈஸ்டில் போன்ற கண்ட்ரியில் அரப் ரேஸ்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களுக்கு எதிராக வந்து இது பண்ணி அவங்கள அழிக்க ஆரம்பித்தாங்க. ஆகையால் இந்த ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டு எப்படி ஒரு ரேஷியல் தியரியாக மாறி ஒரு ரேஸு இன்னொரு ரேஸுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டுருக்குது. அப்புறம் இதே வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்துத்துவா என்ற கோட்பாடு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்து தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க இந்த நாட்டில், மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதால அவங்களுக்கு தான் எல்லா விதமான வசதியும் கொடுக்கணும், எல்லா விதமான அரசியல் உரிமையும் கொடுக்க முடியும் என்று சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜைனிசம், நாசிசம், ஜைனிசம், சாஃப்ரனிசம் எல்லாமே மூன்று கோட்பாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய பேட்டர்ன் ஆஃப் எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்து அவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி மீதி அவங்க எதிரியாக கருதக்கூடிய மக்களை வந்து அழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான இது வந்து எப்படி வந்து இந்த சரித்திரம் வந்து திரும்பியும் ஒரு குறிப்பாக ஒரு 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 ரேஸை வந்து இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு ரேஸை அழிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக மாறிக்கொண்டிருக்குது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இந்த புத்தகம் வந்து முக்கியமாக ஓரளவுக்கு நம்ம நினைக்கலாம் நாசிசம் வந்து அப்பவுமே முடிஞ்சிடுச்சுன்னு. இல்லை, ஹிட்லர் வந்து போயிட்டார், ஆனால் அவருடைய கொள்கை வந்து இன்னும் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைனிசம் அண்ட் சாஃப்ரனிசம் இந்த ரெண்டும் வந்து இவங்கக்கிட்ட இருந்து எவ்வளோ விஷயத்தை உள்வாங்கி அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகையால் இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து கிளியராக இருக்குது. அண்ட் பேட்டர்ன் ஆஃப் அட்டாக்ஸ், மோடஸ் ஆப்பரண்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ஆகையால் இந்த ஃபார் ரைட் நேஷனலிஸ்டிக் ஐடியாலஜிஸ் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் இன் அவர் மிட்ஸ் அண்ட் வி see that here. இப்போ வந்து ஈரான் வர பார்த்திங்கன்னா இது இன்னும் வந்து ஒரு 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 கிளியர் ரைட் விங்னுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த நாடுகள் வந்து ஈரானோட தாக்கத்துக்கே வந்து இதன் அடிப்படையில் தான் அவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையால் இந்த 3 கோட்பாடுகளும் ரொம்ப பயங்கரமான விளைவுகளை கொடுக்கும் என்று எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் எழுதுனது உங்களை மனதை பாதித்த சம்பவம் என்ன எழுதியிருக்கிறீங்க? இதுவும் நல்ல கேள்வி. நான் வந்து போன வருஷம் ஜூன் மாதம் வந்து நானும் என்னுடைய நண்பர் ஃபிலிப் என்றவரும் போய்
நான் என்னுடைய கனடா நாட்டில் வந்து ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஹங்கேரி நாட்டுக்கு போனேன். அவர் என்னுடைய நண்பரோட போய் நானும் அவரும் வந்து என்ன தீர்மானிச்சேன்னா, ஹங்கேரி நாட்டிலையும் ஹிட்லருடைய ஃபோர்ஸ் வந்து ஹங்கேரியிலையும் யூத மக்களை இவனுங்க நாசிஸ் ஃபோர்ஸஸ் வந்து கொலை பண்ணாங்க. எல்லா விதமான அழிவுகளும் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து முக்கியமான வந்து போலண்டு, ஜெகஸ்லோவிக்கியா, ஜெக் ரிப்பப்ளிக் போன்ற நாடுகளில் வந்து அதிகமான விளைவுகள் நடந்தது. குறிப்பாக போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஐஷ்விட்ஸ் என்ற ஒரு ஹாலோகாஸ்ட் சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய ஆர்மி, அவன் எஸ்எஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவம் வந்து எந்த அளவுக்கு யூத மக்களை வந்து தனிப்படுத்தி எப்படியெல்லாம் கொலை பண்ணான்ற இதை பார்த்தோம். இது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா, அந்த எண்ணம் வர முடியுமா என்ற கேள்விகள் எழுந்தது. ரொம்ப பாதித்தேன். நான் வந்து அங்கே பார்க்கும்போது அவங்களுடைய காலணிகள், அவங்களுடைய சூட்கேஸுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமுடி, அப்புறம் எப்படி அவங்க வந்து கேஸ் சேம்பரில் போய் அவங்க இறந்தாங்க, எந்த நிலையில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் எவ்வளோ பேர் தள்ளி இது பண்ணாங்க, உள்ளே போயிட்டு படுக்க முடியாத அந்த குளிரில் கூட அவங்கக்கிட்ட அந்த தரையில் படுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. அதுலேயே வந்து அப்புறம் சரியான சாப்பாடு இல்லாத பாதி பேர் அப்படியே இறந்தாங்க. 6 மில்லியன் ஜூ இது பண்ணாங்கன்னா பலவிதமான அடிப்படையில் வந்து அவங்கள கொன்னான். ஆகையில் அதே நேரத்தில் கேஸ் சேம்பரில் போய் பார்க்கும்போது அதை மாதிரி ஒரு மனுஷன் வந்து இந்த லெவலுக்கு வருவானா இன்னொரு மனுஷனை கொலை பண்ணுறதுக்கு என்ற கேள்விகள் என்ற கேள்விகள் வந்து என் மனதில் இருந்தது. ரொம்ப பாதிச்சுது. ஆனால் அதே நேரத்தில் ஐ somehow controlled my emotions over reason, because rationality should prevail. நம்ம எமோஷனலாகவே இருந்துட்டோம்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஹிஸ்ட்ரி வந்து மறந்துடுவோம். ஆகையால் ஓரளவுக்கு அதை எமோஷனல் இதை வந்து என்னை தூண்டுதான ஒரு குறிப்பாக என் மனசில் இதை நாங்கள் பார்க்கும்போது அங்கே பார்க்க வந்த மக்கள் வந்து பல பேர், நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஏன்னா அந்த லெவலில் வந்து ஒரு மனுஷனை வந்து ஆக்ட் பண்ணுவான்றது நானே நினைக்கல. ஆனால் அதை போய் பார்க்கும்போது நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது எனக்கு பலவிதமான கேள்விகள் இருக்குது.